டெல்லியில் எங்கள் நியாயமான கோரிக்கைகளை வச்சு நாங்கள் போராடணும். முட்டு செஞ்சலை வச்சு எங்களை முட்டிக்கு முட்டி தட்டுனீங்க. ரோட்டில் முள்ளாணி பதிச்சு ஓட ஓட விரட்டுனீங்க. இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டு தாங்க ஓட்டு போட்டோம். அது போட்டுங்க, நேத்திய கதை முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் முன்னாள் பிரதமர் தாங்க. ஏன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டீங்க. அதே நேரத்தில் நாளைக்கு நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆயிட்டா உங்களை நினச்சி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. அது என்னன்னா, மகாராஜாவாக இருந்த நீங்கள் குறுநில மன்னராக மாறிட்டீங்களே சாமி அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. காரணம், நீங்கள் 12 சீட்டு வச்சிருக்க நிதிஷ்குமார்ட்டையும் 16 சீட்டு வச்சிருக்க சந்திரபாபு நாயுடுட்டையும் என்ன பாடுபட போறீங்களே தெரியலையே.